வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனலுக்காக நடிப்பில் வெளிவந்துள்ள ரங்கலான் திரைப்படத்துடைய ரிவ்யூ தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸுமே பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய நெகட்டிவான ரிவ்யூஸுமே பார்த்தீங்கன்னா பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் உண்மையில அந்த திரைப்படம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருந்தது. படத்தை நல்ல பிரச்சனை நாம என்ன செஞ்சு அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான விடுதலை நம்ம பார்க்க போகிறோம். அந்த உங்கள் சங்கி மங்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ நம்ம சேனலில் போஸ்ட்டை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான மூவி, ட்ரில்லர், சாங் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் இந்த தங்கலாம் திரைப்படத்துடைய கதைக்களம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த காலத்தில் நம்ம முன்னோர்களில் வந்துட்டு அந்த ஆதிவாசி மாதிரி இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தங்க சுரங்கம் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. ஸோ அதுலேருந்து தங்கத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ் குரூப் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை எடுக்கணும் அப்படின்னா இவங்களால மட்டும் தான் அது முடியும். நம்ம தமிழர்களால் மட்டும் தான் அது முடியும். ஸோ அதுக்காக வந்து எனக்கு நம்மளோட குரூப்பை பார்த்தீங்கன்னா கூட்டு போகிறாங்க. ஸோ போன இடத்துல அந்த தங்கம் கிடச்சதா இல்லையா, ஜியான் விக்ரம் அண்ட் அவங்களோட குரூப்பில் வந்து என்ன மாதிரி பிரச்சனையெல்லாம் சந்திச்சாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. ஸோ ரஞ்சித் அவர்களோட திரைப்படத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி போனவங்களுக்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் கொடுக்குற மாதிரி தான் திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர்களோட டேரக்ஷன் வச்சா கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான உண்மை. ஸோ ஃபர்ஸ்ட் படத்தில் என்னென்ன ப்ளஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தாருன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் படத்தில் ப்ளஸ் பாயிண்ட் வந்து நம்ம சியானிக் ரமர்கள் தான். ரொம்ப சூப்பரான ஆக்டிங் பற்றினா கொடுத்துருந்தாரு. ஸோ அவரோட ஆக்டிங் பற்றி நான் தான் உங்களுக்கு சொல்லி தெரியணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ இந்த திரைப்படத்தில் அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரானரி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்த படத்தை நடிச்சிருந்த கேரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா படத்துக்காக போடப்பட்ட மியூசிக் ஒர்க் எல்லாமே சூப்பராகவே இருந்தது. ஜெயபிரகாஷ் அவர்கள் பட்டையை கிளப்பிட்டார் அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி இந்த தங்கலானு லானு அந்த பாட்டெலாம் வரும்போதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா பாரஞ்சித் திரைப்படத்தில் இந்த பாலிடிக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா நிறையா வரும் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்துச்சு. அந்த பெரிய ஜாதியெல்லாம் வந்து சின்ன ஜாதி எப்படி மதிப்பாங்க, அப்புறம் இந்த போட ட்ரெஸ்ல எல்லாம் வந்து என்ன மாதிரி வேறுபாடுகள்லாம் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன பாலிடிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் வச்சுருந்தாரு. ஸோ பெருசாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்துச்சு. ஸோ அதில் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பாராட்டுற அளவுக்குலாம் இல்லை. செகண்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த என்ன வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் கன்வே பற்றி நம்ம இருக்காது. இந்த சீன் எதுக்கு வந்துச்சு, இந்த சீன் எதுக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த 2 நிமிஷத்தில் என்ன இதுக்காக இந்த சீன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஸோ அந்த மாதிரியான டூல்ஸ்லாம் வச்சு நம்ம கன்வே பண்ணி பார்த்தீங்கன்னா முடிச்சிருந்துருப்பாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேக்ஸில் இந்த 2 நிமிஷம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் ஓவரால் படத்தில் அந்த ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது அவ்வளோதான். நெகட்டிவிட்டியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நெகட்டிவிட்டின்னு ஃபீல் ஆனது பார்த்தீங்கன்னா படத்தோட செகண்ட் ஹாஃப் தான். முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக முடிச்சிருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வளவலா கொலகுலான்னு எங்கெங்கேயோ பார்த்தீங்கன்னா போகும். முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இந்த லாஸ்ட்டு 20 நிமிஷம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம கன்வே ஆகும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப போரிங்கான ஸ்க்ரீன் ப்ளே தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுவே பார்த்து நான் ஆடியன்ஸ்க்கு டிசப்பாயின்மெண்ட் கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா படத்துல ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். படம் ஸ்டார்ட் ஆன விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபைட்டு த்ரில்லிங்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆயிரும் ஸ்க்ரீன் ப்ளே அப்படிங்கிறது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா படத்தில் எக்கச்சக்கமான லேக் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி, செகண்ட் ஹாஃப்லேயும் சரி, இந்த லேக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா படத்தோட டேரக்ஷன் நம்ம ரஞ்சித்தோட டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா இடத்துல மிஸ் ஆச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ரஞ்சித்தோட திரைப்படங்களை பற்றி நான் தான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஸோ அவரோட படங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாராச்சும் ஒருத்தங்கள ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து குறிப்பிடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த திரைப்படத்துல பார்த்தீங்கன்னா அப்படி மக்களை வந்து காட்டுறாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கன்வேவாக நம்ம இதுக்கு முன்னாடி அவரோட திரைப்படங்களை பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கே பார்த்தீங்கன்னா கொடுக்காது. ஸோ கதையை பார்த்தீங்கன்னா தங்கத்தை எப்படி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட். ஸோ இது இன்னுமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இது கொண்டு போயிருக்கலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து ஆவி, பேய், பிசாசு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே எக்ஸ்பெக்டேஷனே பண்ணல ரஞ்சித் அவர்கள்கிட்ட இருந்து. ரஞ்சித் திரைப்படம்லாம் பார்த்தீங்கன்னா ரியலாக லைஃப்பில் நடக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்கும் அவரோட திரைப்படங்கள்ல. ஆனால் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டசி மாதிரியான திரைப்படமாக தான் இருந்தது. ஸோ அது கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு டிசப்பாயின்ட் கொடுக்குற மாதிரி தான் அது அமைஞ்சிருந்தது. ஸோ டைரக்ஷன் வேஸ்டா, ஸ்க்ரீன் ப்ளே வேஸ்டா, இன்னுமே உங்கள் கிட்ட நல்லா பண்ணி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன்ங்கிறத கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓவரால் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனைக்கிழமைக்காகவும் ஜிவி பிரகாஷோட மியூசிக்காகவும் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
ஸோ அதுக்காகவும் பார்த்தீங்கன்னா படம் ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ மற்றபடி இந்த படத்தில் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் இந்த தங்கலான் திரைப்படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் இந்த கமெண்ட்டில் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம சங்கமம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சூப்பரான வீடியோஸ் நினைக்கிறேன். அதுவும் உங்களை விடைபெறுவது உங்கள் நான்